அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் கிடைக்கிற குப்பையை வெளியில் கொட்டாதீங்க, கம்போஸ்ட் உரம் தயாரிக்கலாம் வாங்க அப்படிங்கிற வீடியோவை நான் உங்களுக்காக இப்போ ரெடி பண்ணி போட்டிருக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதாவது அந்த குப்பையை வச்சு நம்ம எப்படி உரம் தயாரிக்கிறோம், எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது, எப்படி அதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். இது பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக பார்க்குற நீங்கள் இருந்துச்சுன்னா பிடிக்கலையா அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கு அனுப்பி விட்ருங்க. அவங்களாவது பார்த்துட்டு அந்த வீடியோ அவங்க லைக் பண்ணுவாங்க. வாங்க நம்ம எப்படி அந்த கம்போஸ்ட் உரம் தயாரிக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இது நாம் வீட்டில் சேர்த்து வச்சுருந்த குப்பை, அதாவது பழத்தோல், காய்கறி இருக்கிற சீவர தோலுங்க, இந்த மாதிரி குப்பைகளில் ஒரு பக்கெட்டில் சேர்த்து வச்சுருக்குறோம். வச்சுட்டு என்ன பண்ணுறோம், இன்னொரு பக்கெட் எடுத்துங்க. அதில் அடியில் ஒரு 4 அங்குலத்துக்கு மண், உங்கள் வீட்டில் கிடைக்கிற மண் அல்லது தோட்டத்து மண்ணை அடியில் போட்டுட்டு அது மேலே அந்த குப்பையை அள்ளி ஒரு லேயராக போடுறீங்க. அது நல்லா உளுத்து இந்த மாதிரி போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் மண் கொட்டுறீங்க. அடியில் மண், இடையில அந்த குப்பைங்க, அது மேலே மண்ணை கொட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுறோம், அந்த குப்பையை போடுறோம். அந்த மண் மேலே குப்பையை போட்டுட்டு நல்லா பார்த்துட்டு வாங்க, கிளறி விட்டுட்டு அந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுருங்க. மேலே திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், மண் கொட்டுறோம். இப்போ 2வது தடவை மண் கொட்டுற பாருங்கள். அடியில் மண் இருக்குது, அதுக்கப்புறம் குப்பை இருக்குது, அதுக்கப்புறம் மண் போட்டால் அதுக்கப்புறம் குப்பை போட்டு மண் கொட்டுறோம் இல்லையா. இந்த மாதிரி மண்ணை கொட்டிட்டு குப்பையை கொட்டிட்டு மண்ணை கொட்டிட்டு குப்பையை கொட்டிட்டு தண்ணி தெளிச்சிடுங்க. இந்த மாதிரி தண்ணி என்ன பண்ணுறீங்க, தண்ணியை பிடிச்சி வந்து லேசாக தெளிங்க. நிறைய தெளிச்சிங்கன்னா திருப்பி அது ஊறி போட்டு நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மெதுவாக ஒரு கையால் மண் கொட்டுருங்க இல்லையா, மண் கொட்டு லேசாக தெளிங்க, அதிகமாக தெளிக்க வேண்டாம். தெளிச்சுட்டு 2 நாளைக்கு அல்லது 1 நாளைக்கு அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ 2 நாள் கழித்து வீட்டில் வாழைப்பூ செய்கிறாங்க. அந்த வாழைப்பூ தோல் இருக்கு பாருங்கள், அதை உரித்து என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு இந்த லேயர் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதே பக்கெட் எடுத்துகிட்டு திருப்பி என்ன பண்ணுறீங்க, இந்த வாழைப்பூ தோல் அது மேலே போட்டுருங்க. மற்ற தழை உரங்களோட்டு போடுறாங்க. அந்த மாதிரி வாழைப்பூ தோல் மற்ற குப்பைகள் ஏதாவது சேர்ந்தால் கூட அது மாதிரி இதில் போட்டுட்டு அந்த வாழைக்கொம்பு இருக்கு இல்லையா, அது மாதிரி போட்டுட்டு இப்போ பாருங்க, அதில் பழத்தோல் கூட இருக்குது. அதில் என்ன தோலும் போட்டுக்கலாம். நம்ம 2 நாளைக்கு முன்னாடி போட்டதுக்கு மேலே இந்த புதிய குப்பையை போட்டுட்டு என்ன பண்ணுறோம், அதை பற்றி நல்லா ஒரு கிளறி விடுங்க. ஒரு குச்சி எடுத்துகிட்டு அதில் கொம்பு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. இந்த அடியில் உள்ள குப்பையெல்லாம் மேலே வர மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. அடியில் உள்ளதெல்லாம் ஒரு நல்லா மக்கி போயிட்டுருக்கோம். இப்போ போட்ட குப்பை மக்கி இருக்காது, அதனால் இது கீழே போகிற அளவுக்கு நல்லா அந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் திரும்பவும் அந்த மண் போடுங்க. அதாவது தோட்டத்து மண் அல்லது செடி வைக்கிற மண் இல்லையா, அந்த மண்ணை நம்ம கிண்டி விட்ட அந்த குப்பைக்கு மேலே போடுங்க. அது மாதிரி நல்லா பாருங்கள், நல்லா கையால் கூட தெளிக்கலாம். நீங்கள் அந்த மண்ணை போட்டுட்டு ரொம்பலாம் அதிகமாக போட்டுறாதீங்க, லைட்டாக தூவுங்க. அது மாதிரி அதாவது அந்த செடிங்க அது மேலே போட்டு அந்த குப்பைங்க இருக்கு இல்லையா, அது மறைகிற அளவுக்கு போட்டால் போதும், அதிகமாக போட்டக்கூடாது. வெறும் மண் தான் கிடைக்கும். அப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னால், மண்ணை போட்டு முடிச்சுட்டு மீண்டும் என்ன பண்ணுறீங்க, தண்ணி தெளிக்கிறீங்க. தண்ணி அல்லது புளிச்ச மோர் இருந்தால் கூட அதை நல்லா தெளிச்சுட்டு அப்படியே மூடி ஒரு 15 நாள் 20 நாளைக்கு வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு குச்சியை வச்சு கிண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு கம்போஸ்ட் உரம் ரெடி. அதெல்லாம் சரி சார், கம்போஸ்ட் உரம் ரெடி ஆகிடுச்சு, நாங்கள் செடிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. இதுக்காக போய் செடி வாங்கிட்டு வாங்க, ஒரு தொட்டி ரெடி பண்ணிவிட்டு அந்த தொட்டியில் இந்த கம்போஸ்ட் உரத்தை பயன்படுத்தி செடியை வைங்க. நல்லா உங்களுக்கு காய்கறி அல்லது பூச்செடி இருந்தால் கூட நிறைய பூ பூக்கும். நாங்கள் அதை வச்சு தான் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். அதையும் உங்களை நான் காட்டிருக்கேன். இப்போயும் நீங்கள் இதை பாருங்கள். இப்போ இந்த தக்காளி செடியை பாருங்கள், இந்த கம்போஸ்ட் உரத்தையும் அந்த வடி தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதையும் பயன்படுத்தி அந்த தக்காளி செடி வச்சோம். 2 செடி தான் வச்சுருக்கோம். எவ்வளோ காய் பாருங்கள். இப்போ பழம் பறிக்கிற அளவுக்கு வந்து போச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்லேயே நாங்கள் ரெடி பண்ணதான் அது. நீங்களும் இது மாதிரி ரெடி பண்ணி பயன்பெறுங்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் சொல்கிறேன், அதை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவும் இதே மாதிரி பாருங்கள். உங்களுக்காக நான் ரெடி பண்ணி போடுறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.